ஹலோ ஹலோ நண்பர்களே, இங்க பேசுறது உங்கள் ஆர்ஜே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியே கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? 2025 ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் தான். ஏதாவது ஒரு பயங்கரமான மூவியை பார்த்தாதான் ஹார்ட் அட்டாக் வரும். ஆனா இந்த மூவில ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்க்கு மருந்தா டைனோசரோட பிளட் சாம்பிள் இருந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது தான் இந்த மூவியோட கதை. கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வேலைக்கெல்லாம் சூனிய வைக்கிற மாதிரி ஒருத்தன் சாக்லேட்டோட வருவான். அவன் தூக்கி போட்ட சாக்லேட் பேப்பர்னால மிஷின் டேமேஜ் ஆகி லாக் ஆக விடாது. அலாரம் சவுண்ட் கேட்ட உடனே எல்லாரும் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, பாதுகாப்பு செயலிழந்து விட்டது அப்படின்னு நம்ம அலெக்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த நேரமா பார்த்து ஒருத்தன் டைனோசர் தப்பிச்சிருச்சு எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்ல எல்லாரும் பரபரப்பா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணமானவ தப்பிக்கலாம் நினைக்கும் போது டோர் க்ளோஸ் ஆயிடும். பயத்துல அவன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் அவனை காப்பாத்தலான்னு டோரை ஓபன் பண்ண போகும்போது டைனோசர் அவன் பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு என்னால ஓபன் பண்ண முடியாது, ஓபன் பண்ணா டைனோசரும் வந்துடும் சொல்லி அவ சொல்லுவா. பிளீஸ் என்னை காப்பாத்துன்னு அவன் கெஞ்ச நம்ம டைனோசர் பல நாள் பட்னி கிடக்கிறவன் பிரியாணி பொட்டத்தை பார்த்த மாதிரி அவனை தூக்கிட்டு போயிடும். கட் பண்ணா சில வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்மளோட வில்லனை காட்டுவாங்க. ஒரு அனிமல் இறந்து கிடக்க அதனால டிராபிக் ஜாம் ஆயிடும். சாகர்தான் சாகுது, கொஞ்சம் தள்ளி போய் சாக கூடாதுன்னு வில்ல சொல்ல கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்க எப்ப வந்தீங்கன்னு வில்லன் கேட்பான். நான் வரது இருக்கட்டும், என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு ஜோரா கேட்பா. எங்க கம்பெனி ஒரு புது மருந்து தயாரிக்கலான்னு இருக்காங்க, அதுக்கு டைனோசரோட பிளட் சாம்பிள் வேணும். ஆனா டைனோசர்ல உயிரோடையே இல்லையேன்னு ஜோரா சொல்ல, உயிரோட இருக்கு, ஈக்குவட்டஸ்ல ஒரு தீவுல அது எல்லாமே உயிரோட இருக்கு, ஆனா அங்க போனா சாக வேண்டியதான்னு வில்ல சொல்லுவான். நான் சாக தயாரா இல்ல, உங்க கம்பெனியோட ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி ஜோரா கிளம்பிடுவாங்க. வில்ல ஜோரா பின்னாடியே போய் ஒத்துக்க வைக்க முயற்சி செய்வான். எங்க கம்பெனியோட நோக்கமே வேற. இந்த உலகத்துல 20% பேர் ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போறாங்க, அதாவது 5 பேர்ல ஒருத்தர். நாங்க கண்டுபிடிக்கிற மருந்துனால அவங்க 20 வருஷம் எக்ஸ்ட்ராவே வாழ முடியும்னு வில்லன் சொல்லுவான். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா இது என்னோட வேலை இல்லைன்னு ஜோரா சொல்லுவா. நாங்க இதுக்கு நிறைய பணம் கொடுக்கோன்னு வில்லன் சொன்ன உடனே எவ்வளவு கொடுப்பீங்கன்னு ஜோரா கேட்க, நாங்க 1 மில்லியன் கோடி கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஜோரா இப்பவே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிடுவா. டைனோசரோட பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு ஒரு டாக்டரோட உதவி தேவைன்னு டாக்டர் லூயிஸ போய் பார்ப்பாங்க. டாக்டர் சொல்லுவாரு, அந்த மிருகம் ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கணும்னு. ஃபர்ஸ்ட் உள்ளது மசசாரஸ், கடல்ல வாழும். 2வது டைட்டனோசாரஸ், நிலத்துல பார்க்கலாம். 3வது கேட்லஸ் குவாட்லஸ், இத வானத்துல பார்க்கலான்னு டாக்டர் சொல்லுவாரு. இதோட மருந்து லட்சம் கோடி மதிப்புல போகும்னு சொல்லி வில்ல சொல்லுவான். டாக்டர் இவங்களோட ஆஃபரை மறுத்துடுவாரு. இருந்தாலும் எப்படியோ அவரை ஒத்துக்க வச்சு அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போட்ல தான் போயாகணுங்கிறதுனால கேப்டன் கிட்கே கிட்ட நாம போன்ல பேசணும்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாரு நம்ம வில்லன். ஆமா நம்ம பேசணும் தான், ஆனா உங்களோட ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன், ஏன்னா என்னோட போட்டுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன்னு சொல்லி கேப்டன் சொல்லுவாரு. ஜோரா சொல்லுவா, என்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்கறதா சொன்னீங்கல்ல, அத 2ஆ பிரிச்சு கேப்டனுக்கும் எனக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லுவா. சரி வேற வழியே இல்ல, கொடுக்கறேன்னு சொல்லி வில்ல ஒத்துப்பான். கேப்டனும் வாங்க போகலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிடுவாங்க. போட்ல எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது டைனோசர் எங்க இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரமா பார்த்து காக்கி கலர் சொக்கா போட்ட ஒருத்தன் ஒரு மருந்து எடுப்பான். இது என்ன மருந்துன்னு டாக்டர் கேட்க, இது நியூரோடாக்சிக்னு அவன் சொல்லுவான். டைனோசரை கொல்றது குற்றன்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா டாக்டர்னு கேட்க, டைனோசரை கொல்றது பாவன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாரு. டைனோசர்ட் இருந்து எப்படி பிளட்டை கலெக்ட் பண்றதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு. இத டைனோசர் மேல ஷூட் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா பிளட்டை கலெக்ட் பண்ணி வானத்துல பறந்து பாராஷூட் மூலமா கீழே வந்துடும். அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மூலமா டைனோசர்ட் இருந்து நம்ம பிளட்டை ஈஸியா எடுக்க முடியும்னு டாக்டர் சொல்லுவாரு. அடுத்த சீன்ல வேற ஒரு போட்டை காட்டுறாங்க. அதுல அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க. அவரோட மூத்த பொண்ணு டெரேசா வேற, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க, அவன் தான் இப்ப போட்டை ஓட்டணும்னு சொல்லுவாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அவ சொல்லுவா. அப்போதான் அவன் என்ட்ரி கொடுப்பான். இப்போ நீ தான் போட்டை ஓட்டணும், ஆனா இன்னும் தூங்கிட்டு இருக்க, இப்ப கூட வந்து கதை பேசிட்டு இருக்கேன்னு அவரோட அப்பா சொல்லுவாரு.
நான் மறுபடியும் போய் தூங்க போறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இருந்து சாக்லேட்டை பிடிங்கிட்டு அவன் மறுபடியும் போய் தூங்க போயிடுவான். கடல்ல வாழ்ற மசுசாரஸ் டைனோசர் இருக்குல்ல, அவங்களோட போட்டை அது இடிக்க கப்பல் கடலையே கவுந்துடும். எக்ஸேவியர் கப்பல்ல தான் இருக்கான்றதுனால டெரேசாவோட அப்பா அவனை போய் காப்பாத்துவாங்க. அவங்க எல்லாருமே இப்ப கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. அப்போ நம்ம கேப்டனுக்கு ஒரு சிக்னல் வருது, யாரோ கடல்ல மாட்டிட்டு இருக்காங்க. சிக்னல் வர இடத்துக்கு போய் அவங்கள சேவ் பண்ணி அவங்களோட போட்லயே அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. கேப்டன் கேப்பாரு, இங்க என்ன பண்றீங்க, அதுவும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு, அவங்களாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்களா? அப்பா சொல்லுவாரு, என்ன பேசுறீங்க, அவங்க போவாங்க, ஆனா இப்போ ஹாலிடே. சரி, இவங்களோட கதை போதும், நம்மளோட கதைக்கு வரீங்களா? கடல்ல வாழ்ற மசுசாரஸ் டைனோசர் நம்மள நோக்கிதான் வந்துட்டு இருக்குன்னு ஜோரா சொல்லுவா. ஜோரா துப்பாக்கி எடுத்துட்டு போவா. டாக்டர் எப்படி சுடணுங்கிறத அவளுக்கு சொல்லி தருவான். ஜோரா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்த உடனே சரியா சுற்றுவா. அது பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி பறந்து பாராஷூட் மூலமா கீழே வந்துடும். அத டாக்டர் சரியா பிடிச்சிருவாரு. டாக்டர் ஜோரா கிட்ட, இந்த மருந்து கொடுக்க வேணாம், இந்த கம்பெனி 99% மக்கள் வாங்க முடியாத விலைக்கு தான் விற்பாங்க, இத கொஞ்சம் யோசிக்கணும் ஜோரான்னு சொல்ல, இத நீ யோசிக்கிறத நிறுத்துன்னு சொல்லி ஜோரா சொல்லிடுவா. நம்மள அடிச்சா இப்படி இருட ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி டைனோசர் ஆளை கூட்டிட்டு வந்து அவங்கள சுத்து போட்டுரும். இது நம்மள கொல்ல போகுதுன்னு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இதை இவ்வளவு சந்தோஷமா சொல்றான்னு சொல்லி ஜோரா சொல்லுவா. நம்ம காக்கி சட்டை காவல்காரன் அதை ஷூட் பண்ண அவன் அதோட வாய்க்குள்ள போயிடுவான். அந்த நேரமா பார்த்து அந்த குட்டி பொண்ணு தண்ணியில விழ போகும்போது அவங்க அப்பா செல்லம் நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி காப்பாத்துவாங்க. அவங்க மூத்த பொண்ணு டெரேசா எங்களை காப்பாத்துங்கன்னு மைக்கேல் அனௌன்ஸ் பண்ண பாக்க வில்லன் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க 2 பேர் சண்டையில அவளை தள்ளி விட்டுருவான். டெரேசா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வில்லன் அவ உடனே தண்ணியில குதிச்சிருவா. அந்த நேரமா பார்த்து நம்ம டெரேசாவை காப்பாத்த எக்ஸேவியரும் குதிச்சிருவான். அவங்க 2 பேரையுமே காப்பாத்த அப்பாவும் குட்டி பொண்ணும் குதிச்சிருவாங்க. போட்டு போய் மோத போறதுனால தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லி ஜோரா சொல்லுவா. தண்ணியில குதிங்க, ஏன்னா நம்ம கரை பக்கம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் அது நம்மள ஃபாலோ பண்ணாதுன்னு கேப்டன் சொல்ல எல்லாரும் தண்ணியில குதிச்சிருவாங்க. போட்டு பாறையில மோதி சுக்கு நூறா வெடிச்சிரும். எல்லாரும் தப்பிச்சாச்சுன்னு நினைக்க அப்பதான் நம்ம 2 சொக்கா போட்ட அக்காவை டைனோசர் கடிச்சு இழுத்துட்டு போயிடும். இங்க நம்ம அப்பாவும் அவங்க பொண்ணும் எக்ஸேவியரும் தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது எக்ஸேவியர் சொல்றான், என்ன ஒரு வியூ பாயிண்ட், பாத்துக்கிட்டே இருக்கலாம் போலன்னு. பார்த்தது போதும், வா போலான்னு டெரேசா சொல்லுவா. இங்க நம்ம ஜோரா, டாக்டர், கேப்டன், வில்லன் எல்லாருமே காட்டுக்குள்ள போய் அடுத்த டைனோசரை தேட போறாங்க. அப்போ ஜோரா வில்லங்கிட்ட கேப்பா, டெரேசாவை தள்ளி விட்டது நீதானேன்னு. நான் ஏன் அவளை தள்ளி விட போறேன், சும்மா உளராதுன்னு வில்ல சொல்லுவான். இங்க நம்ம குட்டி பொண்ணுக்கு ஒரு குட்டி டைனோசர் கிடைக்குது. ஏதோ நாய் பூனைய பாத்துக்கிற மாதிரி அத பாத்துக்கிறா. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோரா, டாக்டர், வில்லன், கேப்டன் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது டைனோசரை பாக்குறாங்க. ஜோரா அதை ஷூட் பண்ணி பிளட் கலெக்ட் பண்ண பாக்குறா. அப்போ டாக்டர் சொல்றாரு, இதுதான் சரியான நேரம், டைனோசர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, சோ டிஸ்டர்ப் பண்ணாம பிளட்டை எடுன்னு சொல்றான். ஜோரா சரியா ஷூட் பண்ணி பிளட்டை கலெக்ட் பண்ணிடுவாங்க. இங்க நம்ம எக்ஸேவியர் பேசிக்கிட்டே குழியில விழ, இரு நானும் வரேன்னு அம்மனை நினைச்சுக்கிட்டு அவங்க அங்க பிரதேசம் மூலமா மேல இருந்து கீழே வந்து விழுவாங்க. அப்போ குட்டி டைனோசரும் கியூட்டா வந்து விழும். இப்போ நமக்கு ஒரு போட் வேணும், அதனால தூங்கிட்டு இருக்கிற டைனோசரை டிஸ்டர்ப் பண்ணாம எடுக்க போவா நம்ம டெரேசா. அப்போன்னு பார்த்து, யாருடா நான் இருக்கிற ஏரியால வந்ததுன்னு டைனோசர் துரத்த ஆரம்பிக்கும். ஃபாஸ்டா போட்டை ஓட்ட ஆரம்பிக்க குட்டி பொண்ணு போங்க போங்கன்னு சொல்லி கத்துவா. டைனோசர் போட்டை கவுத்திடும். எல்லாரும் அறிவு மூலமா தப்பிக்க பார்க்கும்போது டைனோசர் துரத்த ஆரம்பிக்கும். 3 பேரும் சேஃபா இருந்துருவாங்க. குட்டி பொண்ண அந்த டைனோசர் துரத்த அப்பா கிட்ட வா அப்பா கிட்ட வான்னு அவர் கத்துவாரு. அவ ஃபாஸ்டா அப்பா கிட்ட வருவா. டைனோசர் அந்த கல்லை தாண்ட முடியாம அது திரும்பி போயிடும். சும்மா வந்த பாவத்துக்கே இவங்க இவ்வளவு அனுபவிக்கிறாங்கன்னா பாவம் பண்ற இவங்கள நிலைமைய யோசிச்சு பாருங்க. அடுத்த டைனோசருக்கான சாம்பிள கீழே தான் போய் எடுக்கணும்னு ஜோரா சொல்லுவா. டாக்டர் ஆழத்தை பார்த்து பயப்பட கேப்டன் உடனே இது ஒரு 500 மீட்டர் இருக்கும், விழுந்தா சாவதான் சொல்லி
கேப்டன் டாக்டரை பயமுறுத்துவாரு. டாக்டர் பயத்தோட இறங்க ஜாலியா இருக்கலன்னு ஜோரா சொல்லுவா. டாக்டர் பிளட் சாம்பிள் எடுக்கும் போது ஒரு டவுட்னு ஜோரா கேப்பா. என்ன டவுட்னு டாக்டர் கேட்க, இத யாருக்கிட்ட கொடுத்தா எல்லாருக்குமே இந்த மருந்து போகும்னு அவ கேப்பா. டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, எல்லாருக்குமே ஃப்ரீயாவே கொடுக்கலான்னு டாக்டர் சொல்ல, அப்போ எனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காதுன்னு ஜோராவும் டாக்டரும் சொல்லி சிரிச்சுப்பாங்க. என்னோட குழந்தைங்களை யாருடா எடுக்கிறதுன்னு முட்டையோட அம்மா டைனோசர் வந்து அவங்கள அட்டாக் பண்ணும்போது கேப்டனோட ஃப்ரெண்டு டைனோசரை திசை திருப்பி அவன் பக்கம் கொண்டு வருவான். மேலே இழுங்க மேலே இழுங்கன்னு கேப்டன் அவன் சொல்ல, இழுன்னு இழுத்து பார்த்தா கேப்டனோட ஃப்ரெண்டு டைனோசரோட வாய்க்குள்ள கிடக்குறான். பிளட் சாம்பிள டாக்டர் காப்பாத்தும் போது டாக்டர் கீழே விழுந்துருவாரு. டாக்டர் கீழே விழ, தண்ணியா இருந்ததுனால தப்பிச்சேன், பாறையா இருந்தா செதஞ்சிருப்பேன் போலன்னு டாக்டர் நினைச்சாரு. நம்ம வில்லன் டாக்டர் கிட்ட சாம்பிள் சேஃபா தானே இருக்குன்னு கேட்க, இங்க ஒருத்தன் உயிரோட இருக்குனான்னு கேட்காத, சாம்பிள் எங்க இருக்குன்னு மட்டும் கேளு, சாம்பிள் சேஃபா தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாரு. இங்க நம்ம டெரேசா யாராவது இருக்கீங்களான்னு கத்த, ஜோரா கேப்டன் டாக்டர் எல்லாருமே அவங்களோட சத்தத்தை கேட்டு அவங்க பக்கம் வருவாங்க. ஜோரா எல்லாரும் சேஃபா தானே இருக்கீங்கன்னு கேட்க, அப்போ நம்ம டெரேசா, அந்த பொறுக்கி எங்க என்ன தண்ணில தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தானே அவன் எங்கன்னு டெரேசா கேட்க, வில்லனை பார்த்ததும் உன்னை கொல்லாம விட மாட்டடான்னு சொல்லி டெரேசா அவனை தாக்க போவா. அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு வில்லன் சொல்லுவான். இல்லடா எனக்கு கொலவெறி பிடிச்சிருக்குன்னு டெரேசா அவங்கிட்ட சண்டை போடுவா. எல்லாரும் அமைதியா இருங்க, ஹெலிகாப்டர் வரப்போகுது, எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு ஜோரா சொல்லுவா. அப்போ ஏதோ சத்தம் கேட்க, ஏதோ பார்ட்டியில இருக்கிற மாதிரி லைட்டு பாட்டு எல்லாம் ஆன் ஆயிடும். அந்த சத்தத்தை கேட்டு டைனோசர் அங்க வர உயிரை கையில பிடிச்சிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையுமே டைனோசர் துரத்த ஆரம்பிக்க, இங்க ஒரு டைனோசர் அந்த குட்டி பாப்பா கிட்ட போக அவ ஜூஸ் வைக்கிற ஃப்ரீசருக்குள்ள போய் அவளை மறைச்சுக்கிட்டு அவளை காப்பாத்திப்பா. அந்த டைனோசர் போனதும் டெரேசா எக்ஸேவியர் அப்பாவும் குட்டி பாப்பாவும் ஒரு பைப் லைனுக்குள்ளார போய் சேஃபா இருப்பாங்க. இங்க பைப் லைன் இருக்கு, அது வழியா போனா கடலுக்கு போயிடலான்னு கேப்டன் டாக்டர்கிட்ட சொல்லுவாரு. அந்த நேரமா பார்த்து ஹெலிகாப்டர் வர, டாக்டர் நாங்க இங்க இருக்கோம்னு சிக்னல் கொடுக்க அவங்கள நோக்கி ஹெலிகாப்டர் வரும். டாக்டர் நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலான்னு நினைக்க, டைனோசர் ஹெலிகாப்டரை ஏதோ கரும்பு கடிக்கிற மாதிரி கடிச்சு தூக்கி போட்டுரும். இங்க பார்த்தா நம்ம வில்லன் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான். ஜோராவும் பைப் லைனுக்குள்ளார கன் எடுத்துட்டு போவா. எல்லாரும் சேர்ந்து இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்க, இந்த பைப் லைன் வழியா போனா கடலுக்கு போயிடலாம், அங்க ஒரு போட் இருக்கும், அது மூலமா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு கேப்டன் சொல்லுவாரு. எப்படியோ எல்லா டைனோசர்ட் இருந்தும் அவங்க எல்லாரும் அந்த பைப் லைன் வழியா தப்பிச்சு வரும்போது வண்டியில தப்பிச்சு போன நம்ம வில்லனும் கடலுக்கிட்ட வந்துருவான். நான் தான் அந்த போட்ல தப்பிச்சு போவேன்னு சொல்ல, அந்த நேரமா பார்த்து டைனோசர் நம்ம வில்லனை ஒரே வாயில முழுங்கிடும். வில்லன் கையில இருந்து விழுந்த மருந்த ஜோரா எடுத்துக்கிட்டு போட்டு கிட்ட போவா. டைனோசரை தாம் பக்கம் வர வச்சு என் உயிரை கொடுத்தாவது எல்லாரையுமே காப்பாத்தணும்னு கேப்டன் நினைப்பாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி போட்ல எல்லாரும் ஏறி தப்பிக்க பார்க்கும் போது டைனோசர் அவங்கள நோக்கி வர, அதுக்குள்ள போட்டை எடுத்து எல்லாரும் தப்பிச்சிடுவாங்க. ஆனா நம்ம ஜோரா கேப்டன் கத்த, அந்த நேரமா பார்த்து ஒரு வெடி சத்தம் கேட்டு கேப்டன் அங்கதான் இருக்காருன்னு சொல்லி போட்டை திருப்பி கேப்டனை போய் காப்பாத்துவாங்க. இப்ப எல்லாரும் சேஃபா போகும்போது டாக்டர் கிட்ட ஜோரா கேப்பா, இத யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு. உன்னோட விருப்பம்னு டாக்டர் சொல்ல, எல்லாருக்கிட்டுமே கொடுக்கலான்னு ஜோரா சொல்லுவா. அதோட படம் முடிஞ்சிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.